Taste the Daily. காவிரி ஆற்றில் இருந்து செந்தில் பாலாஜி லாரி மூலம் மணலை திருடிக் கொண்டு இருப்பதாகவும் இதற்கு உயரதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணல் திருட்டிற்கு துணை நிற்போர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பேச்சு. இந்த காவிரி ஆற்றங்கரை இதுல காவிரி ஆற்ற படுகையில ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான லாரியில மணல் கடத்திட்டு இருக்கார்ல, உண்மைதானே? பல்லாயிரக்கணக்கான லாரியில மணலை திருடிட்டு இருக்கார். ஆக இங்கு இருக்கின்ற கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் சரி, அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, இன்னும் பல உயர் அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு இந்த மணல் திருட்டுக்கு யாரெல்லாம் துணை நின்றீர்களோ அவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வெள்ளை பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்று சொல்லும் திமுக அமைச்சர் TRB ராஜாவுக்கு 2026 மக்கள் டாட்டா காட்டி விடுவார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நம்முடைய இளைஞர்கள் சார்பா படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்திற்கு வெள்ளை அறிக்கை கேட்டேன். அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார். எது? வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படி காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. எங்களுக்கு பேச தெரியாதா? TRB ராஜா அவர்களே, உங்களுக்கு டாடா காட்டிடுவாங்க. 2026 டாடா காட்டிடுவாங்க. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை 5 கட்சிக்கு போனது உண்மைதானே என மக்களை பார்த்து கேட்ட அதிமுக பொதுச் செயலாளர். மக்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது பேச்சு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் 5 கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். எந்த கட்சி? எத்தனை கட்சிக்கு? 5 கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் தான் அங்க தலைவராக முடியும். இன்றைக்கு நான் சொன்ன கருத்து ஏதோ பாதிக்கப்பட்டுதான். என்ன? 5 கட்சிக்கு போனது உண்மைதானே? புரட்சி பாரதம், 2வது புதிய தமிழகம், 3வது விடுதலை சிறுத்தை கட்சி, 4வது பகுஜன் கட்சி, 5வது காங்கிரஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேர் வழியிலே செயல்படுகிறது. மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. கொள்ளையடித்த பணத்தை மக்களிடம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றுவிடலாம் என செந்தில் பாலாஜி திட்டம் போட்டுள்ளார். செந்தில் பாலாஜியை டெபாசிட் இழக்க செய்வீர்களா என எழுச்சி பயணத்தில் மக்களை பார்த்து கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர். அந்த 10 ரூபா பாலாஜி இந்த மாவட்டத்தில் பூந்துகிட்டு அலாசிட்டு இருக்கார். தேர்தல் வரும், நாங்க கொள்ளையடித்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுப்போம், ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருவோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புன்னு திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டத்துக்கு யாரும் விலை போயிடாதீங்க. ஆக இப்படிப்பட்டவர்களாம் இன்றைக்கு தேர்தல் டெபாசிட்டை இழக்க செய்வீங்களா? இங்கிருந்து கரூருக்கு காது கேட்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் பச்சை போய் பேசுகிறார். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றார். உண்மையா? பொய்தானே? ஆக ஒரு 10% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு 98% திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா என்ற பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பீங்களா? விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூரில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 1008 பசுக்களை கொண்டு பூஜை மற்றும் 75 ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பங்கேற்பு. தமிழக மக்கள் சார்பாக இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க நலமோடு வாழ அதிமுக சார்பிலும் வாழ்த்துவதாகவும்
தீபாவளி பரிசாக மத்திய அரசு வரி சலுகை கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. 75வது பரிசாகவும் தீபாவளி பரிசாகவும் இன்றைக்கு விலைவாசியை குறைப்பதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலம் இன்றைக்கு வரியை 2% பல்வேறு கட்டங்களாக இருந்த வரியை இன்றைக்கு 5, 18, 40 என்று இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான உயிர் காக்கும் அத்தியாவசியங்களுக்கு வரி இல்லை. கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள எந்த தார்மீக உரிமையும் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் 4.5 ஆண்டுகளில் கல்வித்துறை முற்றிலும் சீரழிந்து மிக மோசமடைந்துள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கடும் சாடல். கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, கல்வியில் சீரழிந்திருக்கிற தமிழ்நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முற்றிலுமாக கல்வித்துறை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. விளம்பரங்களுக்கு செலவிடவும் கருணாநிதிக்கு கடலில் பேனா சிலை வைக்கவும் மனமிருக்கும் ஸ்டாலினுக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியில் இருந்து நிதி வழங்க ஏன் மனமில்லை என விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கேள்வி எழுப்பினார். செலவு செய்கிற இந்த முதலமைச்சர் ஏன் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் படிப்பதற்கு அந்த 25% தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த அரசுக்கும் இந்த முதல்வருக்கும் ஏன் எண்ணமில்லை, மனமில்லை? உங்கள் அப்பா பெயரிலே பேனா நடுவதற்கு 100 கோடி ரூபாய் செலவு மனம் இருக்கிற இந்த முதலமைச்சருக்கு அந்த ஏழை எளிய மாணவர் படிப்பதற்கு ஏன் செலவு செய்வதற்கு மனமில்லை? மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான BSNL நிறுவனம் வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி நாடு முழுவதும் BSNL 4G சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் 37,000 கோடியில் சுமார் 98,000 செல்போன் கோபுரங்களை திறந்து வைக்க உள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஆதரிக்கும் நோக்கத்தில் செயல்பட வேண்டும். நியூயார்க்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே சிறுவள்ளூர் கிராமத்தில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காமல் TRB ராஜா காட்டிய வெற்று காகிதம் போல் வீணாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். மதுரையில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வளசரவாக்கத்தில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த செவிலியரை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தவரை பொதுமக்களின் உதவியோடு பிடித்து போலீசில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் மக்கள் தங்களாகவே ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் பாதுகாத்துக் கொள்ளும் சூழல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தமிழக இளைஞர்கள் பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே எச்சூர் பகுதியில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் புதரில் 900 கிலோ குட்காவை மறைத்து வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் அச்சமின்றி போதைப் பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அருகே யாசின் நகர் பகுதியில் தாய் மற்றும் அவரது 13 வயது மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்த அடையாளம் தெரியாத நபர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியில் பட்டப்பகலில் நண்பனின் வீட்டில் ஓட்டுநர் படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கன்னிவாடி பகுதியில் சொத்து பிரச்சினை தொடர்பாக பெண்ணை கிணற்றில் தள்ளி கொல்ல முயன்ற உறவினர் பிடிபட்டார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் டிஆர்பி ராஜா காட்டிய வெற்று காகிதம் போல வீணாக இருப்பதால் தமிழகத்தில் கொலை கொலை முயற்சி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள மாளிகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முந்திரி வியாபாரி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் எவ்வகையான குற்றங்களை செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற நிலை உள்ளதால் பெட்ரோல் குண்டு வீச்சு உள்ளிட்டவை சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாதாம் பாலுக்கு காசு கேட்ட கடை ஊழியர்கள் மீது கொதிக்கும் பாதாம் பாலை ஊற்றி கஞ்சா போதையில் தகராறு செய்த இருவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். வேலூர் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சிஎம்சி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் அருகருகே செயல்படும் 9 டாஸ்மாக் கடைகளை அப்புறப்படுத்த கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. போதை நபர்களால் பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட பலரும் அவதிக்குள்ளாகும் நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் மது வருவாயில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பொதுமக்கள் கொதிப்பு. திருப்பூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து போக்குவரத்து மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கத்தினர் மொட்டையடித்துக் கொண்டும் சங்கு ஊதியும் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், 12 மாத அகவிலைப்படி நிலுவையை வழங்க வேண்டும், தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். போக்குவரத்து தொழிலாளர்களிடம் பணத்தை கேட்கின்றோம், அப்பா வீட்டு சொத்தை கேட்கல, எங்க பணத்தை கேட்கிறோம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத அரசு மருத்துவமனை மது அருந்தும் பாராக மாறிய அவலம். குற்றங்களை தடுக்க வேண்டிய ஸ்டாலின் அரசின் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து அலட்சியம் காட்டுவதால் இத்தகைய நிலை ஏற்படுவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மவிடந்தல் கிராமத்தில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஸ்டாலினின் விடிய அரசு வாய்க்காலை தூர்வாராததால் வாய்க்கால்களில் இருந்து நீர் வெளியேறாமல் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை. 4.5 ஏக்கர் நெல் நடு நட்டுட்டு அந்த நடு ஒரே நாள் மழையில் எல்லாம் 4 நாள் மழையில் ஃபுல்லாக 4 ஏக்கர் மொழி போச்சு. அதே இல்லாத பக்கத்து வயலில் நிறையா மொழி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய நீர் வடிகாலை சுத்தப்படுத்தலை. அவங்கனால தான் ஆக்கிரமித்து சுற்றுக்கிட்டாங்க. ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் சொன்னாலே எடுத்து காலையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க.
கடலூர் மாவட்டம் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய வடிநீர் கால்வாய் வசதிகள் இல்லாததால் பன்னீர் கரும்பு வயல்களில் மழைநீர் புகுந்து தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. பன்னீர் கரும்புகளுக்கு பயிர் பாதுகாப்புக்கான பயிர் காப்பீடு எதுவும் இல்லாத நிலையில் கரும்புகள் சேதமானால் உரிய நிவாரணம் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசின் வேளாண் துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களுக்கு பட்டா வழங்காமல் வெளி ஊர்களை சேர்ந்தவர்களுக்கு தங்கள் பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்குவதாக ஸ்டாலின் அரசு மீது குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா, குடிநீர், சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் காத்திருப்பு போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு தினந்தோறும் போராட வேண்டிய நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் அவல அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியினரே போர்க்கொடி. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிறப்பாக நடைபெற்ற நவராத்திரி விழா, கொலு பூஜை மற்றும் கொலு கண்காட்சி. நவராத்திரி கொலு பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் பெண்கள் உற்சாகத்தோடு பங்கேற்பு. சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வழிவுடையம்மன் சன்னதியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற நவராத்திரியின் 4ஆம் நாள் விழா. விழாவை முன்னிட்டு 9 தலை நாக வாகனத்தில் கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த வடிவுடையம்மன். சென்னையில் திடீரென மாலை வேளையில் பெய்த மழையால் குண்டும் குழியுமான சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சாலையோரம் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் தஞ்சம். ஸ்டாலின் மாடல் அரசு 4000 கோடி ரூபாய் செலவில் 90% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்துவிட்டதாக கூறியது குறித்து பொதுமக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் கூடாது என்ற அரசின் உத்தரவை வெள்ளை காகிதம் அல்ல, கழிவறை காகிதம் போல குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு மாணவர்களின் உயிரை கூட பணயம் வைக்க துணிந்த தனியார் பள்ளி. அரசின் எச்சரிக்கைகளை டிஆர்பி ராஜா காட்டிய வெற்று பேப்பர் போல நினைத்து கொண்டு மாணவர்களை கட்டாயப்படுத்தி வகுப்புகளுக்கு அழைத்துச் சென்ற பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது விபத்து மட்டுமல்ல, கல்வி அலட்சியத்தின் வெளிப்படையான குற்ற செயல் என கண்டனம். கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்து பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் வீட்டை சுற்றி மட்டும் 110 சிசிடிவி கேமராக்களை பொருத்த சென்னை பெருநகர காவல்துறை முடிவு. மக்கள் உயிரிலும் பெண்களின் பாதுகாப்பிலும் அலட்சியம் காட்டிவிட்டு தன் பாதுகாப்பில் மட்டும் முனைப்பு காட்டும் ஸ்டாலினால் பெண்கள் கடும் அதிருப்தி. தமிழகத்தில் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, தேனி, திருப்பூர், நாகை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் சிஇஓக்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் பள்ளி ஆய்வுகளுடன் நிர்வாகப் பணிகளும் முடங்கும் அபாயம். காலியாக உள்ள சிஇஓக்கள் பணிகளை டிஇஓக்கள் கூடுதலாக மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் அவர்கள் இரட்டை பணி சுமையில் சிக்கி தவிப்பதாகவும் இதன் விளைவு மாணவர்கள் கற்றல் அறிவு திறன் தேர்வில் எதிரெடுத்து உள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தமிழக காவல்துறைகள் 2022 பணியில் சேர்ந்த காவலர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை தற்போது வரை வழங்கப்படாத அவலம். மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படாததால் 9700 போலீசார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதில் சிக்கல்.
சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் அரசு அலுவலகங்கள் தொடங்கி நீதிமன்றங்கள் வரை போலி வெடிகுண்டு மிரட்டல் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுவதை தள்ளி வைக்க முடியாது என்றும் மரங்களை அகற்றுவது தொடர்பாக திட்டங்களை அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் நிபுணர்கள் சோதனை. சோதனையில் வெடிகுண்டு சிக்காத நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களுக்கு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்த 52 வயது போலி மருத்துவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போலி மருத்துவர்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கு காலை 9 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நாளை தேர்வு நடைபெறும் நிலையில் தேர்வர்களுக்கு TNPSC அறிவுறுத்தல். மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கு 100% வரை வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பின் தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்த புதிய வரி விதிப்பு அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் காப்புரிமை பெற்ற பிராண்டட் மருந்து பொருட்கள் தயாரிப்புகளுக்கு பொருந்தும் என்றும் இதனால் இந்தியா பாதிக்காது என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் திட்டவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் அருகே அணைக்கட்டு கிராமத்தில் மின் மாற்றியை சீரமைக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல். பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சோகம். திமுக ஆட்சியில் போக்குவரத்து விதிகள் முறையாக பின்பற்றப்படாததால் சாலை விபத்துக்கள் அதிகரித்துள்ள அவலம். திருச்சியில் பிரேக் கோளாறு காரணமாக தனியார் கல்லூரி பேருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 15 பேர் காயம். பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணிப்பவர்களை பிடிக்க 50 சிறப்பு குழுக்களை அமைத்தது தெற்கு ரயில்வே. முன்பதிவு பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் பயணிப்பவர்களை பிடித்து 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் தங்க நகை 85,120 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 10,640க்கு விற்பனையாகும் நிலையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 159 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் ஷாம்லாதேவி கோயிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் விளக்கு வைத்து அம்பாளை வழிபட்ட பெண்கள். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயிலில் கொலு பொம்மைகள் அமைப்பு. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கொலு பொம்மைகளை பார்வையிட்டு சுவாமி தரிசனம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னையில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட திருக்குடைகள் சமர்ப்பணம். இம்மாதம் 24ஆம் தேதி துவங்கி சென்னகேசவ பெருமாள் கோயிலில் இருந்து ஊர்வலம் துவங்கிய நிலையில் திருக்குடைகள் திருப்பதியில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது.
நாகை, கடலூர், பாம்பன், எண்ணூர், காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் எஃகு ஆலையில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடமழை, வெள்ளம், நிலச்சரிவுகள் என இயற்கை பேரழிவுகளால் சுற்றுலாத்துறை பாதித்து ஹோட்டல் உரிமையாளர்கள், வணிகர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு. 14,000 கோடி ரூபாய் பங்களிக்கும் இத்துறை 25% குறைந்த பயணிகளால் தத்தளிக்கும் நிலையில் வரும் பண்டிகை காலத்தில் மீட்சியடையும் என எதிர்பார்ப்பு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தொடர் கனமழை காரணமாக ஹிமாயத் சாகர், உஸ்மான் சாகர் அணைகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மூசி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீரில் மூழ்கி MGPS பேருந்து நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 55 பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட DRF குழுவினர். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதிகளை இஸ்ரேல் தங்கள் நாட்டுடன் இணைக்காது என்று இஸ்லாமிய நாடுகளிடம் உறுதியளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், காசாவில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல். காசாவில் இனப்படுகொலை செய்வதாக இஸ்ரேல் மீது கூறப்படும் குற்றச்சாட்டு பொய் எனவும் அதற்கு ஆதாரம் இல்லை எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டம். காசாவில் உணவுப் பொருட்களை ஹமாஸ் அமைப்பினர் திருடுகின்றனர் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையில் நெத்தன்யாகு குற்றச்சாட்டு. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது உரையை தொடங்கியவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையில் இருந்து வெளிநடப்பு. பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவை புறக்கணிப்பு. ஏமன் தலைநகர் சனா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 9 பேர் உயிரிழந்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவிப்பு. தாக்குதல்களில் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கூகுளில் இடியட் என்று தேடினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் படம் ஏன் வருகிறது என்பது குறித்து அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை விளக்கம். கூகுள் சொந்தமாக எந்த கருத்தையும் உருவாக்குவதில்லை என்றும் இணையத்தில் தேடப்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் மனிதர்களால் பதில் அளிக்கப்படுவதில்லை என்றும் சுந்தர் பிச்சை திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இருந்து காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் ஷமார் ஜோசப் விலகல். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மோதும் டெஸ்ட் தொடர் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தற்போது ஷமார் ஜோசப் விலகியுள்ளதால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பின்னடைவு. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிக்கு பின் பகல்காம் தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு அவரது போட்டி சம்பளத்தில் 30% அபராதம் விதித்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். சூரியகுமார் யாதவ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை எதிர்த்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மேல்முறையீடு. ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. ஆட்டம் சமனில் முடிந்ததால் நடைபெற்ற சூப்பர் ஓவரில் இலங்கை அணி 2 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் இந்திய அணி 3 ரன்கள் எடுத்து எளிதில் வெற்றி பெற்றது. 12வது உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் டெல்லியில் இன்று தொடக்கம். 100 நாடுகளைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். தமிழ் சினிமாவில் கானா பாடல்களை அறிமுகப்படுத்திய வரும் தனித்துவ குரல் வளத்தால் கவர்ந்தவருமான இசையமைப்பாளர் தேவாவின் இசை பயணத்தை ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு மையம் பாராட்டு. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற அவைத் தலைவர் இருக்கையில் இசையமைப்பாளர் தேவாவை அமர வைத்து கௌரவிப்பு.
தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான ஓஜி படத்தின் முதல் நாள் வசூல் 150 கோடி ரூபாயை தாண்டியது. ஓஜி படம் உலகளவில் முதல் நாளில் 154 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாணியின் தி பாரடைஸ் திரைப்படம் 2026 மார்ச் 26ஆம் தேதி வெளியீடு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்காலி, ஸ்பானிஷ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. மலையாள நடிகர் நிவின் பாலி நடித்துள்ள சர்வம் மாயா படத்தின் ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியீடு. அகில் சத்யன் இயக்கியுள்ள சர்வம் மாயா திரைப்படம் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ரிலீஸ் ஆவதற்கு முன்பே 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த காந்தாரா சாப்டர் 1 படம் OTT உரிமை 125 கோடிக்கும், சேட்டலைட் உரிமை 80 கோடிக்கும், தமிழ் மற்றும் தெலுங்கு தியேட்டர் உரிமை 130 கோடிக்கும் விற்பனையாகியுள்ளதாக தகவல்.